ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தன்னுடைய அப்பாவை வரவழைக்கவும் உடனே என்னது திடீர்னு அவங்க அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் உடனே மாயாட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா திடீர்னு அப்பா வர சொல்லியிருக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரமணி பாட்டியும் ஜானகி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் அப்பா கூட ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன், அவர் கூட நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே தடுக்கிறாங்க. இங்கே பாரு மாயா, எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பெரியப்பா தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சியோட பார்க்கும்போது, ஆமாம் பெரியப்பா, என்ன தான் இருந்தாலும் சரி தான், அன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் சாரு சொன்ன வார்த்தைக்கு தானே நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கலையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாங்கள் இருக்கணும்? அப்போ என்னுடைய பேச்சுக்கும் எனக்கும் இந்த வீட்டில் எந்தவித மரியாதையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இருக்க தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அத்தை, நீங்கள் சீனுவுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு எந்த விதையும் ஆட்சேபனையும் கிடையாது, இன்னும் சீனு வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, எங்கள் பாருமாயா, நான் சொல்கிறது கேளு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனுவுக்கு நான் சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலேயும் நான் இப்பவும் கூட நான் திருந்தலைன்னா நான் ஒரு மனுஷே கிடையாதுமா. அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ தாம்மா சீனுவுக்கு ஏற்ற பொண்ணு, நீ தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக, அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ எடுத்த முடிவில் பின்வாங்கிரு. அது மட்டும் இல்லாமல் நீ எடுத்த முடிவு தப்பான முடியுமா, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுதுலா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிற, நீ தாம்மா இந்த வீட்டுக்கு பொருத்தமான மருமக, நான் என் மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை, இது எல்லாம் காலம் கழிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற நிலமையில இல்லை, அதனால நீங்கள் சீனுவுக்கு வேற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுங்க, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னம்மாய்யா, அப்போ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற முடிவு எடுத்தனால தானே நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குற அப்படிங்கும்போது, இல்லை பெரியப்பா, நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது, என்ன இருந்தாலும் சரி தான், சீனுவும் நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த கடவுளே நினச்சிருக்காரு போலுக்கு. அதாவது 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணணும், ஆனால் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அது நின்று போயிடும். அப்போ ஆக மொத்தத்தில் நாங்கள் சேரக்கூடாதுன்னு தான் விதியே இருக்கு போலுக்கு. அதனால தான் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலேயும் சீனு வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குதுன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மைதான், இன்னுமேலும் என்னால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ஜானகி சொல்கிறாங்க, என்ன மையா நீ சொல்லிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் நடக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தடுத்து நிறுத்தினவன் நீ, ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினவன் நீ, அப்படி இருக்கும்போது அவன் வேணா தப்பா பேசியிருக்கலாம், அதனால தான் பத்மா உங்ககிட்ட இப்போ மன்னிப்பு கெட்டுட்டாளா, அவ கூட இப்போ மனசு மாறிட்டா, அப்புறமா எதுக்குமா நீ இப்படிலாம் பண்ற, நான் சொல்றது கேளு, உங்க பெரியப்பாவும் மனசு மாறிட்டாரலா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, ஆனா இப்போ அப்படி கிடையாது, நான் சொல்றது கேளு மாயா அப்படிங்கும்போது, பெரியம்மா உங்க பேச்சை மீறிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ இங்கேருந்து என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படிங்கவோ இப்போ சீனு கெட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் என்னை மறந்துட்டு நீ போறேல, என்னை விட்டுட்டு நீ போறேல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சீனு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அங்கேருந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்பா வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனாலும் மாயா கேட்குற நிலைமையில இல்லை. அப்போ மாயாவும் அவங்க அப்பாவும் அங்கேருந்து போகிற நிலைமையில பார்த்தோம்னா ரகுராம் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ ஜானகி தானான்னு எல்லாருமே கூச்சல் போடவும் உடனே மாயா திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரகுராம் அப்படியே கீழே விழவும், மாயா என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்க தூங்கின மாதிரிக்கு கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே மாயா துடிச்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே டாக்டரை வரவழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏதோ அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவை தனியாக அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அவருக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு கஷ்டமான ஒரு நினப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாதவர், அதனால அவரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க, அவருக்கு எந்தவித அதிர்ச்சியான தகவலும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்ற முடியாது, அவருடைய கதையை முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அடுத்து ரகுராம் கண்முழிக்கவும் உடனே மாயா எங்க மாயா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது, இல்லைங்க மாயா போகலைங்க அப்படின்னு ஜானகி சொல்லவும் உடனே மாயாவை கூப்பிடுறாங்க. அப்போ மாயாவும் வரும்போது இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, மாயா என்னை மன்னிக்க மாட்டேன் மாயா, நான் செஞ்சது தப்பு தான், உன் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்க கூடாது, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த பெரியப்பாவை நீ மன்னிக்க மாட்டியா, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியான்னு சொல்லி கேட்கவும் உடனே மாயா அவங்க ரகுராமோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இல்லை பெரியப்பா நான் போக மாட்டேன் பெரியப்பா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க.
அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, மாயா உண்மையிலே நான் தப்பு பண்ணிட்டோம் உன் வாழ்க்கையில், நீ சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் கூட நான் வந்து உன் மேலே இருந்த கோபத்தில் நான் அதை கேட்குற நிலமையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து அந்த மாதிரிக்கு ஆதாரங்கள்லாம் இருந்ததுமே நான் வந்து தப்பாக நினச்சிமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுமா, நீ போனாக்கி கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லை பெரியப்பா நான் போக மாட்டேன் பெரியப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கேட்டதுமே சீனு ஜானகி தனானே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மாயாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி மாயா அப்போ நான் கிளம்பட்டுமா, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு ரகுராம்கிட்ட சொல்லவும், உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மாயாவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, சரிதாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அடுத்ததான் அங்கே புவனேஸ்வரியும் பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ பசுபதி வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனா மகாலிங்கம் இப்படி உள்ளே போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, மகாலிங்கத்தை வச்சு இந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே நம்ம இதெல்லாம் பண்ணணும், ஆனால் கடைசியில் நம்ம நினைக்காது என்னென்னமோ நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன்னா அப்படிங்கும்போது, என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், வா நம்ம மகாலிங்கத்தை பார்க்கலாம், அங்கே போனதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கவும், உடனே பசுபதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக அவங்க அங்கே வராங்க. உடனே மகாலிங்கம் வந்து அவங்கள பார்த்ததுமே அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகாலிங்கம் எதுக்கு கவலைப்படாதீங்க, அந்த ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கியே தீரும் அப்படிங்கும்போது எப்படி என்னால் முடியும், நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அந்த முத்துச்செல்வன் தான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாருல, அவரும் மாயாவும் சேர்ந்து தான் எல்லாத்தையுமே தலைகளை மாற்றி போட்டுட்டாங்களா, அப்படி மட்டும் இல்லைன்னா நிரந்தரமாகவே அவங்க 2 பேரையும் உள்ளே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நம்ம பழிவாங்கலாம் அப்படிங்கும்போது எப்படிமா முடியும் அப்படின்னு மகாலிங்க கேட்கவும், உடனே வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உங்களை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி வெளியே கொண்டுட்டு வர முடியும், என்ன ஆயுசுக்கு தான் உள்ளே போட்டு வச்சுட்டாங்களோ அப்படிங்கும்போது அவங்க போட்டு வச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய செல்வாக்கை வச்சு நான் உங்களை வெளியே கொண்டுட்டு வரேன், நீங்கள் என்னுடைய கண்காணிப்பிலேயே என் வீட்டிலேயே தலைமறைவாக இருங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுங்க, தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து தப்பிச்சு வந்தது வந்து ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இருக்கணும், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, உங்கள் பேரை வச்சு அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மகாலிங்கத்துக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மறைஞ்சிருந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ரகுராம் குடும்பத்துக்கு என்ன வந்தாலும் சரி தான், அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு உங்களை தேடிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் நான் வந்து வெளியே சுதந்திரமாக இருந்துக்கிட்டு அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்குவேன், என் மேலே எந்த சந்தேகமும் யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே மகாலிங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் செய்கிறேம்மா, அதாவது என் பொண்ணே இல்லாமல் ஆக்கி எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பற்றி எல்லாத்தையும் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்களா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் அந்த மாதிரிக்கு பண்ணிடுறதம்மா, என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும், இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் அந்த தகவலை நான் அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரிக்கு இங்கேருந்து தப்பிச்சு வந்துருங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருது அப்படின்னு சொல்லவும், உடனே மகாலிங்கமும் சரின்னு சொல்கிறாங்க. அந்த ரகுராம் குடும்பத்துக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்போ உடனே பசுபதி சொல்கிறாங்க, புவனா நீ போட்ட திட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குமா, மகாலிங்கத்தை வச்சு அவன் குடும்பத்தை நம்ம பழி வாங்கலாம், நம்ம மேலே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் செய்ய போகிறேன், அந்த ரகுராம் என்கிட்ட எப்படினாலும் சரிதான், தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா சீனுவையும் மாயாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ சீனு வந்து சொல்கிறாங்க, மாயா என்னை விட்டு பிரியுன்னு எதுக்குமா நீ முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, எல்லாமே வந்து உனக்காக தான் சீனு அப்படிங்கும்போது, நீ போயிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நினச்சியா, கண்டிப்பாக நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன், அது மட்டுமா இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்காது, அது எதுக்காக நீ புரிஞ்சுக்காம இப்படி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை சீனோ நாங்கள் வந்ததுலேருந்து எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு இருக்குதும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ போயிட்டு என்ன பிரச்சனை முடியும்னு சொல்லி நினைக்கியா, எங்களால் யாராலையுமே தாங்கிக்க முடியாது, இன்னொரு தடவை நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி நீ முடிவெடுத்துன்னு வச்சுக்கீங்க, அப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே மாயாவும் நான் இன்னமும் போக மாட்டேன், நீ அதை பற்றி பேசிட்டு இருக்காத, ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மா வந்து மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா என்னை மன்னிச்சிரு மாயா, உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னமும் நீயும் சீனும் சேர்ந்து வாழணும் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்மா. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.